Hey Damis, வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஐஷா பிடிஎஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தயங்கொண்ட எஃப்எஃப் ஹை ஸ்கூல் டைரிஸோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போன பாட்டு எதோடு ஸ்டாப் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, தயவங்க வந்து நீங்கள் 3 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கதா பார்த்துருப்பான். அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும். ஸோ அதோட தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதிலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது பார்த்தா நீங்களும் ஜிம்மினும் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ரேணு வழக்கம் போல் அந்த இடத்துல தான் உட்காந்து என்னமோ நோண்டிகிட்ருக்கான். நீங்கள் அவளை பார்த்து எருமை மாடு பண்ணி நான் எச்சி வந்து தொலை அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. அவள் அப்படியே பார்த்துட்டு இருடி இங்கே எதுமோ போயிட்டுருக்கு, என்னது எலின்னு நினைக்கிறேன். அப்படி பாவி எலியை எப்படி பார்த்துட்ருக்கியா மச்சான், அழகாக இருக்குடா. உன் கண்ணுக்கு மட்டும்தான் அனிமல்ஸ் எல்லாம் அழகாக தெரியும். ஆமாம் அப்படி தான் தெரியும், என்ன பண்ண போகிறேன். சரி பட்டே அனிமல் கண்ணுக்கு அனிமல் அழகாக தான் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ஜெமன் சொல்கிறாரு. ரேணு அப்படியே பார்த்துட்டு, உங்களுக்கு கொழுப்பு ஜெமன், என்னை மட்டும் எப்படி சொல்கிறீங்க, இதுவே ஒயனாக தான் சொல்லியிருப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் என்னை கோத்துட்றேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அவள் அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஜெமனை ஒரு மாதிரி நம்மகிட்ட சிரிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். எல்லாம் பார்க்கும்போது தயாவுக்கு கொஞ்சம் கோவம் வருது. அவனும் வந்து உட்காரான். ஜெமன் பார்த்துட்டு, ஹாய் தயாங் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தயாங்க அப்படியே ஹாய் ஜெமன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் அப்படியே தயாங்க பார்த்து முறைக்கிறீங்க. இவ்வளோத்துக்கு இப்படி முறைக்கிறான், நான் தானே இவ்வளோ முறைக்கிறான் அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்துட்ருக்கான். அப்புறம் ஜெமன் பார்த்துட்டு, என்ன படிக்க வந்தியா? இல்லை ஜெமன், சும்மா ஜவுங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி படிக்க வாயா, நாங்கள் 3 பேர் படிக்க தான் உட்காந்துருக்கோம். ஓ படிக்க உட்காந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தேவங்க வந்து கேட்குறான். நீங்களும் ஆமாம், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. நான் தான் எதுவுமே சொல்லவே இல்லையோ ஏன், இப்போ எதுக்கு நீ தேவையில்லாமல் ரியாக்ட் பண்ணுற அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படியே முறைச்சிட்ருக்கீங்க. ஜெமன் பார்த்துட்டு, என்ன அவங்க 2 பேருக்கு ஏதாவது ஆகாதா என்ன, 2 பேரும் வந்துலன்னு முறைச்சிட்ருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜெமன், என் அளவுக்குலாம் இவன் வரமாட்டான் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சொல்கிறீங்க. தேவங்க பார்த்துட்டு, ஆமாம்மா இந்த அம்மா லெவலுக்குலாம் நாங்கள் வரமாட்டோம், இந்த அம்மா எவ்வளோ பெரிய ஃப்ராடு அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். ஜெமன் அப்படியே பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டீங்க. பார்த்தோம் உன் பேச்சுக்கு வரல, நீ வந்தடி, நீ என்ன தான் இவன் அளவுக்கு நான் வரமாட்டேன், என்ன நான் என்ன வரமாட்டேன் உன் அளவுக்கு அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஏச்சிப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் உட்காந்துட்ருக்கீங்க. தேவன் பார்த்துட்டு, போதும் போதும் ஏன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவன் அப்படியே ரேணு திரும்ப பார்த்துட்டு, ரேணு ஜெமன் படிக்கலாம் வாமா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றான். ரேணு அப்படியே சரி வாரேன் பாயிலி அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவள் வரா. அப்படியே ஜெமன் பார்த்துட்டு, படிக்கணும்னா மட்டும் உனக்கு ஏதாவது வந்துடும்ல, அது சின்ன வயசுலேருந்து பழகிச்சு ஜெமன் அப்படின்ற மாதிரி ரேணு சொல்லிட்டு உட்காரான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே வர அப்படின்ற மாதிரி கூப்பிட்றீங்க. ஏன்னா உங்கள் பக்கத்தில் வந்து அவங்க உட்காந்துருப்பான். உங்களுக்கு லெஃப்ட் சைட் அவங்க, ரைட் சைடு வந்து ஜெமனும் உட்காந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி சர்க்கிள் மாதிரி தான் உட்காந்துருப்பீங்க, 4 பேர் உட்கார மாதிரி. ஸோ இப்போ நீங்கள் ரேணு வந்து சரி கூப்பிட்றீங்க. ரேணு பார்த்துட்டு, அங்கே தான் அவன் உட்காந்துருக்கான், நான் எங்கேயோ உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிறா. நீங்கள் பார்த்துட்டு, கொஞ்சம் நீ அங்கேயோ உட்காந்துட்டா பேர் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படியே ஜிம்மன் வந்து சம்பளம் சொல்லி கொடுத்துருக்கான். உங்களுக்கு ஃபுல்லாக புரியுது, ஆனால் ரேணுக்கு சுத்தமாக புரியல. பார்த்து இதெல்லாம் மேக்ஸா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஜிம்மன் அப்படியே முறைச்சிட்டு, இவ்வளோ நேரம் நான் மேக்ஸ் தானே சொல்லி கொடுத்துட்ருக்கேன், வேறு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், அது புரியுது ஜிம்மன், ஆனால் எனக்கு மேக்ஸ் தான் புரியல. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கீங்க, விழுந்து சிரிக்கிறீங்க. ட்ரெயின் அப்படியே, இங்கே பாரு சிரிக்காத, எனக்கு வரலன்னா நான் என்னடி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ட்ரெயினும் சொல்லிட்டுருக்கா. தேவங்க சிரிக்கிறான். இங்கே பாரு தேவங்க நீ சிரிக்காதா அப்படின்ற மாதிரி ட்ரெயினும் சொல்கிறா. சரி ஓகே நான் சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்டுருக்கான். உங்களுக்கு தான் இங்கே சிரிப்பு தாங்க முடியல, விழுந்து சிரிக்கிறீங்க. ஜெமனை உங்களை அட்மையர் பண்ணி பார்த்துட்ருக்கான். தேவங்க இதை பார்த்துட்டு, இவத்துக்கு இப்போ அவளை அப்படி பார்த்துட்ருக்கான், விட்டு முழுங்கிடுவான் போல அப்படின்ற மாதிரி தேவங்க பார்த்துட்ருக்கான். நீங்கள் விழுந்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சி யாஷி வரா. வந்து வையன் நீங்கள் என்ன பண்ணுறா அப்படின்ற மாதிரி கேட்குறா. நீங்கள் அவளை பார்த்துட்டு, நீங்கள் என்னடி பண்ணுறா, நான் சும்மா வந்தேன், சும்மா இன்னத்துக்கு நீங்கள் வரியா, என்ன சும்மா வந்தேன் அப்படின்ற மாதிரி அவளும் வந்து உட்காரா. ரேணுக்கும் தயவுக்கும் நடுவில். நீங்கள் பார்த்துட்டு, சும்மாலாம் மேடம் வரமாட்டிங்களே, என்ன சும்மா தான் வந்தான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது அவள் அப்படியே ஜிம்மனை பார்க்குறா. அவள் ஐஸ் வந்து அப்படியே ஸ்பார்க்கிள் ஆகுது. இதை வந்து தேவன் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். ஆஹா கதை இப்படி போகிறது போலையா அப்படின்ற மாதிரி அவன் உட்காந்துட்ருக்கான். அவள் அப்படியே ஜெமினியாக பார்த்துட்ருக்கான். ஜெமினை யாஷியை கண்டுக்க கூட இல்லை, அவன் பாட்டினை உட்காந்துட்ருக்கான். யாஷிக்கு லைட்டாக ஹர்ட் ஆகுதான், பட் ஆனால் அவளுக்கு இப்போது ஜெமன் தான் முக்கியம். அப்படியே ஜெமினை பார்த்து அட்மையர் பண்ணிகிட்ருக்கான். எந்த பக்கம் ரேணும் தொடப்பு மாட்டேன். என்னக்கா எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கேன், நான் ஒன்றுமே பார்க்கலையே அப்படின்ற மாதிரி யாஷி சொல்கிறான். நீங்கள் எப்படி பார்த்துட்டு,
என்னத்தை பார்த்தா அவ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அதுவா பின்னாடி அந்த பல்பையே பார்த்துட்டு இருக்கான், கண்ணு ஏதாவது ஆகிடும்ல. ஓ சரி லூஸு அதெல்லாம் பார்க்காத அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யாஷி பார்த்துட்டு அதெல்லாம் பார்க்கல என் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ரேணு அப்படி பார்த்துட்டு நீ எதை பார்த்துட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சைலண்டாக கேட்குறா. யாஷி அப்படியே இந்த மாதிரி அவள் வந்து ஜெமினா லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ரேணுக்கு செம்ம ஷாக்கு. நிச்சயமாவா? ஆமாக்கா எனக்கு பிடிச்சிருக்க ஜெமினை. செம்ம கேடி தான்டி நீ, உங்கள் அக்கா மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அக்கா இதை தயவு செஞ்சு அவள் காதில் மட்டும் சொல்லிடாத, இப்போ சாரி பேய் ஆட்டம் ஆடுவா. சரி சரி நான் சொல்லலை, ஆனால் நீ எனக்கு எதாவது பண்ணணுமே. அக்கா நான் பப்ஸு வாங்கி தரேன். பப்ஸு வாங்கி அப்போ ஓகே பப்ஸுனா ஓகே அப்படின்ற மாதிரி அவள் உட்காந்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவங்களை கேவலமாக ஒரு கூட்டுட்ருக்கீங்க. நேற்றுக்கு அப்படி பார்க்குற? இல்லை 2 பேரும் ஏதோ திருட்டுக்கோட்டு வேலை பார்க்குற மாதிரி தெரியுதே, அதான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ மூட்டு படி அப்படின்ற மாதிரி ரேணு உங்களை அசிங்கப்படுத்துறா. கிரேட் இன்சல்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க. எப்படியே வந்து மார்னிங் ஆகுது, நீங்கள் அப்படின்ற மாதிரி டியூன் போட்டுக்கிட்டே ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. யாஷி பார்த்துட்டு என்ன பண்ணுற? பார்த்தா தரல, ஸ்கூலுக்கு கிளம்புறேன். கண் என்ன நொல்லையா உனக்கு? அதெல்லாம் இல்லை, நான் வேணா சைக்கிளில் வரட்டுமா? என்னது சைக்கிளில் வரட்டுமா? டபுள்ஸ் கூப்பிட்டு போறியான்னு கேட்டேன். டபுள்ஸு இத்தனை நாள் எப்படி போனீங்க? பஸ்ஸில். அப்படியே போ. அக்கா என்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போயேன். அக்காவா? இது உன் வாயில இந்த அக்கான்னு வருதா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அவ்வளோ ஷாக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. யாஷி அப்படியே மைண்ட் வாய்ஸு எனக்கு தான் ஜிம்மின் ஆப்சண்ட் ஆச்சு, அப்புறம் பஸ்ஸில் போய் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டு ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் முடியுது, கிளம்பு உன்ன மாதிரி நண்டு சிண்டெல்லாம் ஏன் வண்டியில் ஏற்றிட்டு போனா எனக்கு என் இமேஜ் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவள் அப்படியே மேலேருந்து கீழே உங்களை ஒரு மாதிரி கேவலமாக கூப்பிட்டுட்டு சரி போடி இவ்வளே அப்படின்ற மாதிரி அவள் போயிடுறா. நீங்கள் பார்த்துட்டு என்னை பார்த்து எப்படி சொல்லிட்டு போகிறா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறீங்க. கீழே போனால் ரேணு ஐஷு இருக்காதுங்க. நம்ம தாய் நான் தான் லேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஆமாண்டி சனியனே சீக்கிரம் வா அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. உனக்கு வாயில் நல்ல வார்த்தையே வராது, உன் கூட சேர்ந்தா எப்படி நல்ல வார்த்தை வரும்? சரி ஓகே விட அப்படின்ற மாதிரி நீங்கள்லாம் அப்படியே சைக்கிளில் தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்க. தேவங்க அப்படியே முன்னாடி வந்துட்டு நிற்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன எனக்கு உனக்கு எதுக்கு இங்கே வந்து நின்றுட்டுருக்கா? உன்கிட்ட பேசணும். அவன்கிட்டலாம் பேச முடியாது. நான் பேசணும் யான் அப்படின்ற மாதிரி வந்து தேவங்க சொல்கிறான். அப்படியே வந்து ரேணு ஐஷு அவளுங்க மூஞ்சியை பார்த்துட்டு சரி நாங்கள் போகிறோம் லவ் ஸ்கூலில் நாங்கள் இதுக்கு அப்படின்ற மாதிரி ரேணு ஒரு போட்டு போயிட்டா. தேவங்க அது பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் தொண்டை கொட்டை என்ன சொல்கிறா பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. தேவங்க பார்த்துட்டு என்ன நம்ம லவ்வர்ஸாமே அப்படியே சொல்லி வச்சுருக்கேன். நான்லாம் அப்படி சொல்லல, அவளுங்களாம் அப்படி பேசினா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. சரி உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு இருக்கும்போது ஜங்கோ கோஷுக்காவும் வந்துடுறாங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு மச்சான் 2 minutes வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே அப்படின்ற மாதிரியே அவங்க திருப்பி அங்கே முன்னாடி போய் நின்றுட்டுருக்காங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு எனக்கு ஒரு விஷயம் பண்ணுமே, நீ என்ன பண்ணணும் அது அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு கையிலேருந்து ஒரு லவ் லெட்டர் எடுக்கிறான். லவ் லெட்டரா? யாருக்கு? எனக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் கத்துறீங்க. இரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நீங்கள் திருப்பி கத்த ஆரம்பிச்சிடுங்க. இங்கே பேர் ஒன்னெல்லாம் லவ் பண்ணன்னு நினச்சி கூட பார்த்துறாது, புரியுதா? அதெல்லாம் வந்து உன் கண்ணில் கூட நடக்காது. ஒன்னெல்லாம் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி நானே பண்ணுறது. மூஞ்சியை போய் லவ் பண்ணுமா? இதுக்கு நான் ஜங்கோக்கே லவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேங்க அப்படியே பார்த்துட்டு இரு எதுக்கு நீ அப்படியே பெரிய இந்த அம்மா வந்து உலகலைக்கு இந்த அம்மா பின்னாடி நாங்கள் வந்து க்யூவில் நிற்கிறோம், கொஞ்சம் அடங்கி பேசுவேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு என்ன இப்போ என்னத்துக்கு எதை எடுத்துகிட்டு வந்தேன்? எனக்கு கொடுக்கறதுக்கு தானே, அப்புறம் நான் ஓவராக சீன் பண்ணுறேன். உனக்கு கொடுக்கறதுக்குன்னு யார் சொன்னா? பின்ன அப்புறம் எதுக்கு இதை எடுத்துகிட்டு வந்தா? இது லவ் லெட்டர் தான். லவ் லெட்டர் தானே, அப்போ எனக்கு தானே எடுத்துகிட்டு வந்தேன். இது லவ் லெட்டர்னு தான் சொன்னேன், உனக்கு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்ல. சரி இப்போ என்ன தான் சொல்ல வரா? லவ் லெட்டரு லிசாக்கா லிசாக்கு லவ் லெட்டர். நீங்கள் அப்படியே அவனை ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. என்ன சொல்கிறா? ஆமாடி லிசாக்கு லவ் லெட்டர் கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். நீங்கள் அப்படியே 2 செகண்ட் முழித்துட்டு எனக்கு என்ன பிரச்சனை ஆனால் உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே வந்து இங்கே தான் நின்றுட்டுருக்கீங்க. தேங்க பார்த்துட்டு பிரச்சனை இல்லையா மேடமுக்கு? சரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியா பிரச்சனை இல்லைல்ல, இதை எதிர்த்து போய் கொடுத்துட்டா. எனக்கும் அவளுக்கும் என்ன பிரச்சனை போச்சுன்னு தெரியும்ல, அப்புறம் நீ எந்த இதில் என்ன போய் கொடுக்க சொல்கிற? இங்கே பாருவையா, எனக்கு எப்படி போய் பேசுகிறதுன்னு தெரில. எப்படி போய் பேசுகிறதுனா தெரிலனா என்கிட்டலாம் பேசலை. அது அவள் பொண்ணு,
என்னை பார்த்தா எப்படி இருக்கு? நான்லாம் உன்னை பொண்ணு லிஸ்ட்லேயே வைக்கலடி அப்படின்ற மாதிரி அவன் அசிங்கப்படுத்துகிறான். நீங்கள் அப்படியே அவனை மோச்சிட்டு என்னெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி போகிறீங்க. ஓகே பெட்ரோல் அப்படின்ற மாதிரி அவன் வந்து வாய் எடுக்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஐயோ ஏன் அப்படி இருக்கேன், என்னாலாம் லவ் லெட்டர்லாம் கொடுக்க முடியாது, அதுவும் அந்த பிசாஸுக்கு சிக் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு லவ் லெட்டர் ஒன்றை போய் அவளை லவ் பண்ண சொல்லலை, நான் கொடுக்குறது தான் கொடுக்க சொன்னேன் சரியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு எத்தா இருந்தாலும் என்னால் அந்த லிசா கிட்டே போய் பேச முடியாது, இன்னைக்கு பேசி தான் ஆகணும். ஏன்டா அப்படி பண்ணுற? சரி ஓகே ஜங்கோக் அப்படின்ற மாதிரி அவன் கூப்பிட்றான். நீங்கள் அவன் வாயில் கை வச்சுட்டு பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா அதுங்க ரெண்டும் பேன் உங்களை பார்த்துட்டு இருக்கு. ரேணு ஐஷும் தான். மச்சான் என்னாடி கரெக்ட் பண்ணுறா போல அப்படின்ற மாதிரி ரெண்டும் பார்த்துட்டு இருக்கு. ஏய் என்னாடி பிடிக்கலன்ட்டு இப்போ இப்படி ரொமான்ஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறா. ரேணு அப்படியே சைடு ஐஸில் பார்த்துட்டு புள்ள பூச்சியெல்லாம் வந்து பேசுது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் அப்படி சொல்லாதா அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு வந்து அடிக்கிறா. சரி சொல்லலை சைலண்டாரு, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ரெண்டும் ரொம்ப ரொமான்ஸ் வந்து அப்படின்ற மாதிரி ரேணு பார்த்துட்டுருக்கா. இந்த சைடு ஜங்குக்கும் ஐஷுக்காவும் அப்படி தான் பார்த்துட்ருக்காங்க. இதில் என்னென்னா ரேணுக்கும் ஐஷுக்கும் அதே தெரியும் அவன் வந்து பிளாக்மெயில் தான் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு தெரியாது அவன் லவ் பண்ணுறான் அதனால தான் போய் பேசுகிறான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்ருக்காங்க. இந்த சைடு திருப்பி உங்களை பார்த்தா சரி நான் பண்ணி தொலைக்கிறேன், என் தலை எடுத்து உன்கிட்ட போய் மாட்டிருக்கேன் பாரு. சை ஊரில் எவ்வளோ பேர் இருக்கான், எவன்கிட்ட மாற்றிருந்தான் கூட பரவாயில்ல, போய் இந்த சனிங்கிட்ட போய் நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நான் சனினா சரி ஓகே என்னை விட பெரிய சனியை யாருன்னு நான் காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஜங்கோக் அப்படின்ற மாதிரி கத்துறான். ஜங்கோக்கை பார்த்துட்டு என்னடா அப்படின்ற மாதிரி கேட்குறான். தேவங்க அப்படியே வாய் திறக்க போகும். கும்முனரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கம்மனு இருக்கணும், நானே லவ் லெட்டர் எடுத்துகிட்டு போய் லிசா கிட்டே கொடுப்பியா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கொடுத்து தொலைறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அந்த லவ் லெட்டரை வந்து வாங்குறீங்க. வாங்கிட்டு நீங்கள் அப்படியே முன்னாடி போகிறீங்க. என்ன கொடுத்துட்டல, நான் போய் கொடுத்துக்குறேன். தேங்க்யூ. எதுக்கு போய் கொடுக்க போகிறல, சரி ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு நம்ம நீங்கள் சொல்லிட்டு போகிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். நீங்கள் அப்படியே ஐஷுக்கிட்டேயும் ரெண்டுக்கிட்டேயும் போயிட்டு வாங்கடி போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவளுங்க அப்படியே பார்த்துட்டு கலங்க. என்ன வாங்க போகலாம், போகலாம் மச்சான் அப்படின்ற மாதிரி எல்லோரும் வந்து போகிறீங்க. எந்த சைடு தயாங்க பார்த்தா என்ன மச்சான் கரெக்ட் ஆகிடுச்சு போல அப்படின்ற மாதிரி ஜங்கோ கேட்குறான். நீ வேற ஏன்டா நானே அந்த ஒரு விஷயத்தை வச்சு ஓட்டிகிட்ருக்கேன். என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தயாங்க சொல்கிறான். என்ன எங்ககிட்டே சொல்ல மாட்டியா அப்படின்ற மாதிரி சுகா கேட்குறான். மச்சான் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா வாங்கடா போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேர் அந்த பைக்கில் ஏறி கிளம்புறாங்க. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் வந்து கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்களோட கிளாஸ் மேமும் வராங்க. வந்துட்டு எல்லோரும் வந்து விஷ் பண்ணிவிட்டு உட்காராங்க. மேம் அப்படி பார்த்துட்டு ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் எல்லாேருக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லோரும் என்ன நியூஸு அப்படின்ற மாதிரி கத்திட்டுருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு என்னடி இந்த சக்காலத்தின் குட் நியூஸ்ன்னுலாம் சொல்கிறா. ஆமாம் மச்சான் என்ன சொல்வா, இன்டர்னல் டெஸ்ட்டு வா அப்படின்னு வா அப்படின்ற மாதிரி என்ன சொல்கிறேன். ஐஷா அப்படியே பார்த்துட்டு ஏன்டி உங்கள் வாயை அடக்கவே மாட்டேங்கிறீங்க, தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பீங்களா, நீ சலண்டர் ஐஷோ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியே மேன் பார்த்துட்டு வையன் ரேணு சலண்டருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்த்து சண்டாலி என்ன மட்டும் பார்க்குறாளே அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ட்ரிப் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ பர்சன் வந்து 1000 rupees கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 10 daysக்குள்ளே கொடுத்தீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. எல்லோரும் ஊன்னு கத்திட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே மச்சான் வேலைக்கே ஆவாதிரி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்ன அப்படியே பார்த்துட்டு எங்கள் வீட்டில் என்ன நம்பி ₹1 கொடுக்க மாட்டாங்க எங்கேருந்து அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. ஐஷா அப்படியே பார்த்துட்டு அப்போ நீங்கள் 2 பேரும் வரமாட்டிங்களா, நீ போகிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டியா? நான் கேட்டேன் எங்கள் வீட்டில் காசு கொடுப்பாங்க அதனால நான் போவேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. நீ கொடுத்து வச்சவா தாண்டி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அப்படி அமைய மாட்டேங்குது பாரு, எங்கள் வீட்டிலலாம் காசு கேட்டால் சட்டி எடுத்து அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ரேணு சொல்லும் போது ஐஷு பார்த்துட்டு அதுக்கு கொஞ்சமாவது நல்ல பசங்களாக இருக்கணும். என்னது என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படி கிட்டே போகிறீங்க. ஐஷு பார்த்துட்டு அது நல்ல பசங்களாக இருக்கணும்னு சொன்ன மச்சான், நீ நல்ல பொண்ணுன்னு ஊர் வேணால் நம்பலாம், நாங்கள் நம்ப மாட்டோம், எங்கள் காதிலே வந்து பூ சுத்தாத சரியா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்க. மச்சான் அது உங்களுக்கு தெரியும் ஆனால் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அது சரிதாண்டி சரிதான், கூட இருந்தே கழுத்து இருக்கிற பற்றியா
மாஸ் மச்சான் நீ அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஆமாம் இதுக்கு தான் அமைதியாக இருக்க பொண்ணுங்க, அதுவும் சோடா புட்டி போட்டு பொண்ணுங்களாம் கூட சேரவே கூடாது அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறா. ஐஷு பார்த்துட்டு அதான் வாயில் வரல, எதுக்கு திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை சொல்கிறேன், நீ மூடைய நான் சீங் பார்த்ததை ஏற்கனவே நான் ரொம்ப இன்சல்ட்டில் உட்காந்துட்ருக்கேன். இன்சல்ட்டா மச்சான் அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. சரி விட்டு, நான் தான் இங்கிலீஷில் வீக்குன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. எப்படியே வந்து டைம் பாஸ் ஆகுது. நீங்கள் லிசா கிட்டலாம் அந்த லவ் லெட்டர் எடுத்துகிட்டு போய் கொடுக்கவே இல்லை, அது இன்னும் உங்கள் பேக்லேயே தான் இருக்குது. அப்படியே வந்து மச்சான் பசிக்குதுடி, அதான் கேன்டீனில் தானே உட்காந்துட்ருக்கோம், தின்ன இந்த டப்பாவை எடுத்து அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. எனக்கு இது சாப்பிடவே பிடிக்கல. ஐயோ ஏன்டி இவ இப்படி இருக்கா மச்சான், அது ஒரு பைத்தியம் மச்சான் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்லுது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு, நீ அதை சொல்லாத, நீயே பெரிய பைத்தியம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இப்படியே ஒரு வாய்க்கால் தகராறு போகுது. ஐஷு அப்படியே நிறுத்திட்டு போதும் 2 பேரும் நிறுத்துங்க, இப்போ என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஐஷு கேட்குறான். அதெல்லாம் மச்சான் அவள் லவ் லெட்டர் கொடுக்க சொல்கிறான்டி. யாருக்கு? ஜிம்முனுக்கா அப்படின்ற மாதிரி வந்து ரேணு கேட்குறான். ஜிம்முனுக்கு கொடுக்க சொன்னால் கூட நான் கொஞ்சம் ஜாலியாக கொடுத்துருவேன். பல்லு பற்றியா 32 பல்லு தெரியுது மேடம்க்கு. சிரத்தை விட்டு சரி சொல்லு. அது ஜிம்முனுக்கு கொடுக்க சொன்னால் கூட கொடுத்துருவேன், லிசாவுக்கு கொடுக்கணுமாண்டி. அவன் என்ன ஜியாதாக்க பார்க்குறானா? அதெல்லாம் இல்லை, அவன் லவ் பண்ணுறானா, லவ்வு தயாங்கு லிசாவை. ஆமாண்டி அவன் அப்படி தான் சொன்னான். நான் நம்ப மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறான். ஆமாம் நானும் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஐஷு சொல்கிறான். ஏன்டி? அவனை நான் 6th பார்க்குறோண்டி, அவனை பற்றி தெரியாதா என்ன அப்படின்ற மாதிரி ஐஷு ரேணு ஒன்றா சொல்கிறாளுங்க. கரெக்டு தான், அவனோட டைப் கிடையாது தான் அவள். ஆனால் அவன் என்கிட்ட அப்படி தான் சொன்னான். மேபி பிடிச்சிருக்கலாம்ல, டைப் இல்லைனாலும் பிடிச்சிருக்குனா ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. லவ் வந்து எப்படி வேணால் வரோம்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவன் அப்படியே ஃபிலாசபி ஆரம்பிச்சிட்டாடி அப்படின்ற மாதிரி ரேணு சொல்கிறான். ஆமாம்மா இந்த சனியனுக்கு இதே வேலை அப்படின்ற மாதிரி ஐஷுவும் சொல்கிறா. நான் வந்து இதுவாக தானே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டு தான், அதுக்குன்னு ஓவராக வந்து நீயா ஒன்று கற்பனை பண்ணிக்காது சரியா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஃப்ரீயாக விடு அப்படின்ற மாதிரி வந்து ஐஷு சொல்கிறா. சரி ஓகே, இப்போ எப்படி வீட்டில் போய் சமாளிக்கிறது, காலில் விழ வேண்டியதான் அப்படின்ற மாதிரி வந்து ரேணு சொல்கிறா. எதுக்கு? டூருக்கு மச்சான், இதுக்கு பாரு இதுக்கு சிங்கே வரமாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடா அவள் கற்றுப்பா, இத்தனை வருஷத்தில் கற்றுக்காததான் இனிமேல் கற்றுக்க போகுது, கற்றுப்பா விடுடி அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. சரி வாங்க போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் கிளம்பி வீட்டுக்கும் போகிறீங்க. நீங்கள் அப்படியே 6 மணி ஆகுது, யோசிச்சுட்ருக்கீங்க என்ன சொல்லி மீக்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது, காலில் விழுந்துருவோமா, வேலைக்கு ஆகாது, அப்படியே காலில் வசதியாக அந்த எட்டு விடும். ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இந்த பக்கம் ரேணுவும் அப்படி தான். ஐஷோலாம் அவங்க வீட்டில் ஈஸியாக காசு வாங்கிட்டான், ஏன்னா அவள் ரொம்ப நல்ல பொண்ணு இல்லை, அதனால் ஈஸியாக அவங்க வீட்டில் காசு கொடுத்துட்டாங்க. நீங்களும் ரேணுவும் தான் படாத பாடுபட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படியே எழுந்துச்சி உங்கள் அம்மாட்ட போகிறீங்க. அம்மா நடி எனக்கு காசு வேணும். எதுக்கு? டூரு. ஆமாம்மா 1000 ருபீஸு. 1000 ருபீஸ் டூருக்காடி? ஆமாம்மா, நான் என்ன பண்ணுறது, ஸ்கூலில் கேட்டாங்க. அப்படி ஒன்றும் நீ டூர் போய் கீழ்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. மாமா அப்படிலாம் சொல்லாதம்மா, டூர் போனோம்மா, டூருமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. இந்த சைடு ரேணும் அப்படி தான், 2 பேரும் காலையில் விழுந்துட்டீங்க. பண்ணிக்கிற மாதிரியே இல்லை, சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க டெரஸில் தான். ரேணு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா? வாய்ப்பே இல்லை, எங்கள் அம்மா எட்டு வச்சிச்சு, எங்கள் வீட்லேயும் அதே தான் மச்சான் அப்படின்ற மாதிரி அவள் அழுறா. சரி விடு, நமக்கு பட்ட பாடம் அவ்வளோதான் அப்படின்ற போது ஐஷு பக்கத்து வீட்டு மாலேருந்து கை கட்டுறா. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் வீட்டில் ஓகே சொல்லிட்டாங்களா, காசு வாங்கிட்டேன் மச்சான் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. கொடுத்து வச்சவடையவா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரேணு பார்த்துட்டு ஆமாம்மா ரொம்ப கொடுத்து வச்சது தான், நமக்கு நிலைமை தான் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ரேணு வந்து புலம்பிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் யோசிக்கிறீங்க. உங்கள் மைண்டில் ஒரு ஐடியா வந்து பார்க்குது. நீங்கள் அப்படியே ரேணுவை பார்த்துட்டு மச்சான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. என்ன ஐடியா அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. ஓகேடா, நான் இதோட இந்த பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இந்த பார்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. பாய் சராங்கே.